ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பிரெட் ரோல் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காய்ச்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச 3 உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவுமே படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். இப்போது ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது பிரெட் ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். அதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போது பூரிக்கட்டையை வச்சு இதை நல்லா திரட்டிக்கலாம். இப்போ இது நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதில் மைதா மாவு பேஸ்ட்டை தடவிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு எட்ஜில் மட்டும் தடவிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தடவியாச்சு. இந்த மாதிரி இதை ஷேப் பண்ணி கோன் மாதிரி பண்ணி இந்த மாதிரி இந்த பேஸ்ட் படுற மாதிரி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டஃப்பை இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அந்த பேஸ்ட் எடுத்து தடவிக்கலாம். தடவிட்டு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபஸ்ட் மெத்தட், சமோசா மெத்தட். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோல் மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சமோசா மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ திரட்டிக்கலாம். இப்போ இதில் நடுவில் ஸ்டஃப் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த எட்ஜில் மைதா மாவு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒட்டிடலாம். இப்போ இந்த 2 கார்னர்லேயுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ ரோலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காசிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரோல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்ததோ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த பிரெட் ரோல் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
இப்போ இது நல்லா கலர் வந்துடுச்சு. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரியே மற்ற இருக்க ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டும் நல்லா கலர் வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள அந்த ஸ்டஃப் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஃபார் வாட்சிங்.